அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் வேலி இருக்க பைமை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதங்களை பார்த்திங்கன்னா, தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தாலே தொட்டதெல்லாம் வெற்றியாக முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி தேய்பிறை சஷ்டியில் எப்படி விரதம் இருப்பது, முருகனுக்கு எந்த நேரத்தில் விளக்கேற்றுவது போன்ற சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவே முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்குது என்பது பார்த்திங்கன்னா, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி விரதத்தின் பெருமையை நம்ம சொல்லலாங்க. திதிகளில் 6வது திதியாக தான் சஷ்டியும் ஆறுமுகனுக்கு உரியதாக இருக்குதுங்க. இந்த நாளில் என்ன குறை என்றாலுமே அது நீங்க விடணும். முருகனை மனதார வேண்டிக் கொண்டாலே பார்த்திங்கன்னா அது நிச்சயம் நிறைவேறணும் சொல்லலாங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்க சஷ்டியில் தான் முருகனிடம் எவ்வாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதை இது பதிவில் பார்க்க போகிறோம். சஷ்டி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய திதிங்க. பொதுவாகவே நீங்கள் முருகப்பெருமானுக்கு வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம்னு 3 வகையான விரதங்கள் இருப்பீங்க. வார விரதம் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய முருகனுக்கு உரிய நாளாகிய செவ்வாய்க்கிழமையில இருப்பதுங்க. நட்சத்திர விரதம் பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருப்பது. திதி விரதம் பார்த்திங்கன்னா முருகனுக்குரிய சஷ்டி திதியில் இருக்கக்கூடிய விரதங்க. இதில் வளபிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி என மாதத்திற்கு பார்த்திங்கன்னா 2 முறை சஷ்டி திதி வருதுங்க. தீராத பிரச்சனையில் தவிப்பவங்களும், திருமணம் ஆகாமல் தள்ளி போய் கொண்டு இருப்பவங்க, குழந்தை இல்லாதவங்க, வாழ்க்கையில் தோல்விகளை மட்டுமே சந்தித்து வருபவங்க ஆகியோர் சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டாலே அத்தனை கஷ்டங்களுமே நீங்கி விடுங்க. முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா சஷ்டியில் விரதம் இருப்பவங்க முருகனுக்குரிய மந்திரமோ ஸ்லோகமோ சொல்லி தான் வழிபடணும் என்பது கிடையாதுங்க. உண்மையான பக்தியோடு தான் மனமுருகி முருகா என அழைத்து தங்களுடைய கோரிக்கை சொன்னாலே போதுங்க. முருகப்பெருமானுமே அந்த வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். அதுவும் பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டி அன்று வீட்டில் குறிப்பிட்ட முறையில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டாலே வாழ்க்கையில் தோல்வி என்பதே ஏற்படாதுங்க. தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியாக மாறிவிடுங்க. அதோடு நீங்கள் என்ன வேண்டுதலை முன்வைத்து இந்த விளக்கை ஏற்றிங்களோ அந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா நிச்சயம் நிறைவேறுங்க. தேய்பிறை சஷ்டி நாளில் பார்த்திங்கன்னா அதிகாலையிலே எழுந்து நீராடி விடுங்க. வீட்டில் பூஜை அறையில் முருகர் படமோ இல்லை விக்கிரகத்தை எடுத்து வைத்துக்கோங்க. சுத்தம் செய்து அலங்கரித்து வைத்துக்கோங்க. முருகன் படம் இல்லைன்னா விக்கிரகத்திற்கு முன்பு 2 வாழைப்பழங்களை ஒரு சிறிய தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பழத்தில் மத்தியில் தான் சிறிதாக குழி போல் ஏற்படுத்திக்கோங்க. அதில் சிறிதளவு பார்த்திங்கன்னா நெய் விட்டு திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க. பஞ்சாமிர்தம் எப்படி முருகனுக்கு மிகவும் பிரியமான அபிஷேக பொருளோ அதே போல தாங்க இந்த முருகப்பெருமானுக்கு மிகவும் பிரியமான வேண்டுதலுங்க. நெய் விளக்காக இதை ஏற்றுவது மிகவும் சிறப்பான பலன்களை அளிக்கும். இந்த வாழைப்பழ தீபத்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில கூட நீங்கள் ஏற்றி வழிபடலாங்க. இருந்தாலுமே சஷ்டி திதியில் தேய்பிறை சஷ்டி அன்று ஏற்றுவது மிகவும் சிறப்புங்க. இந்த விளக்கை ஏற்றி வைத்து ஏதாவது ஒரு கோரிக்கையை முருகனிடம் முன் வைத்து மனதார வேண்டிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சஷ்டி திதி அன்று இதே போல் நீங்கள் விளக்கேற்றி மற்றொரு வேண்டுதலை வைக்கலாங்க. இந்த விளக்கை நம்பிக்கையுடன் ஏற்றி வந்தீங்கன்னா வாழ்வில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையுமே முருகப்பெருமான் நடத்தி வைப்பதை நீங்கள் பார்க்கலாம். கலியுகத்தில் கடவுளாக கருதி பலருமே வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் தாங்க முருகப்பெருமானும். இவங்கள அதிகமானவங்க சஷ்டி திதியில் தாங்க வழிபடுவீங்க. முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா திதிகளில் சஷ்டி திதியிலும் நட்சத்திரங்களை கிருத்திகையும் விசாகமும் சிறப்பானதுங்க. பிரச்சனைகள் தேய்ந்து போக பார்த்திங்கன்னா தேய்பிறை சஷ்டியிலும், வாழ்க்கையில் வளர்ச்சி தொழிலில் முன்னேற்ற வேண்டும் நினச்சிங்கன்னா வளர்பதி சஷ்டியிலும் விரதம் இருக்கலாங்க. முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொடு முருகா என அனைத்தையுமே அவனிடம் ஒப்படைத்து விட்டிங்கன்னா நமக்கு தேவையான அனைத்தையுமே தந்து
நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமானை தீர்த்து வைப்பாருங்க. வளருது வாழ்க்கையிலும் இது கண்ட அனுபவ உண்மைன்னு. திதிகளை பார்த்தீங்கன்னா 6வது திதி தாங்க சஷ்டி. அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கோ அடுத்து வரக்கூடிய 6வது நாள் சஷ்டி திதியாக அமையுங்க. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி சுக்லபட்ச சஷ்டினோ இல்லைன்னா வளர்பிரி சஷ்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி இல்லைன்னா தேய்பிரி சஷ்டின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்குமே ஒவ்வொரு திதியும் நட்சத்திரமும் வாய்ப்பாட்டிற்கு ஏற்றதாக இருக்குங்க. அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற திதி தாங்க சஷ்டி. எந்த வினையானாலுமே கந்தன் அருள் இருந்தாலே அந்த வழி ஓடிவிடுன்னு சொல்லுவாங்க. அத்தனை சிறப்பு வாய்ந்த தெய்வம் தாங்க இந்த முருகப்பெருமானும். நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதங்களுக்கு மிகவும் முக்கியமான விரதம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் தாங்க. ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு 6வதாக திதியாக வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதம் இருப்பதால் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கணும், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானுக்கு எப்படி சஷ்டி திதியில் விரதம் இருப்பதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருப்பதாக இருந்தால் முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களில் உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இளநீரும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது மூலம் சுபிட்சம் பெருகுங்க. வீட்டிலேயே சஷ்டி விரதம் கடைப்பிடிப்பீங்களா இருந்தீங்கன்னா அதிகாலையே எழுந்து குளித்து விட்டு தான் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வரளியும் செம்பருத்தி போன்ற மலர்களை சாட்சி 6 விளக்குகளை கிழக்கு நோக்கி ஏற்றி பூஜை செய்து விரதத்தை தொடங்கணுங்க. முருகனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்திய பொருளை அன்றைய தினம் படைக்கணுங்க. சர்க்கரை பொங்கல் தேனும் தினைமாவும் படைத்து வழிபடலாங்க. முடியாதவங்க சர்க்கரை அவல் பொறி கடலை கலந்து படைக்கலாங்க. அதுவும் முடியாதவங்க 2 வாழைப்பழமாவது வெற்றிலை பாக்கு படைத்து வழிபடலாங்க. எதுவுமே செய்ய முடியலைனாலும் ஒரு நாவல் பழத்தையாவது நீங்கள் வைத்து வழிபடலாங்க. ஏன்னா முருகனுக்கு மிகவும் பிடித்த பழம் தாங்க இந்த நாவல் பழமும். விரதம் இருப்பவங்க நாள் முழுவதுமே சாப்பிட இருக்க முடியாதவங்க பால் பழம் போன்றவற்றை சாப்பிடலாங்க. மீண்டும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாங்க. வீட்டிலேயே இருப்பவங்க விரதம் முடியும் வரையுமே முருகனுக்கு விளக்கேற்றி வைத்து மிகவும் சிறப்புங்க. வீட்டிலேயே முருகனுடைய பாமலைகளை பாடலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கந்தசஷ்டி கவசமோ திருப்புகள் உள்ளிட்ட முருகனுடைய சிறப்புகளை உணர்த்தும் பாடல்களை படிக்கலாங்க. வீட்டிலேயே வேல் வைத்திருப்பவங்க வேலுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் செய்து வேல்மாறலும் படித்து வழிபடலாங்க. தேய்பிரை சஷ்டியில் தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறுங்க. ஈடுபாடு காரியங்களில் அனைத்துமே சிறப்பான வெற்றிகள் உண்டாகுங்க. பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா தேக்க நிலை தேங்கி விடுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும். வேலை வாய்ப்புகளில் நீங்கள் தேடிக்கொண்டிருந்த விரும்பிய வேலையும் கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. நேரடி மற்றும் மறைமுக எதிரிகள் விலகுவாங்க. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படுங்க. என்ன பிரச்சனை தீர வேண்டுமோ என முருகனிடம் முறையிட்டு இந்த விரதத்தை நீங்கள் இருந்தாலே போதுங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றியாக முடியுங்க. முருகனை வீட்டில் எளிய முறையில் எப்படி வழிபடலான்னு இனி பார்க்கலாங்க. திருச்செந்தூர் முருகன், திருத்தணி முருகன், வடபழனி முருகன், சிவபுரி முருகனை எந்த முருகனாக இருக்கட்டுங்க, உங்களுக்கு இஷ்டப்பட்ட முருகனை மனதில் நினச்சிக்கோங்க. பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றிக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து 4 முனைகளும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைத்துக்கோங்க. நடுவில் ஒரு மஞ்சள் பொட்டு வச்சுட்டு ஓம் சரணம் என்ற மந்திரத்தை எழுதிடுங்க. அந்த காகிதத்தில் நடுவில் தாங்க உங்களுடைய கோரிக்கையை ஒற்றை கோரிக்கையாக ஒரே வரியில் எழுதி கீழே உங்களுக்கு இஷ்டமான முருகனையும் துணையுடன் கூப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டப்பட முருகன் ஒருவர் இருப்பார் அல்லவா, அந்த முருகனை துணையாக எழுதி மடித்து பூஜை அறையிலேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி இந்த காகிதத்தை வச்சிடுங்க. தினமுமே அந்த முருகனை நினைத்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி எழுதிய கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்றணும் முருகப்பெருமானிடம் வேண்டிக்கோங்க. இந்த வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் செய்து வந்தாலே நீங்கள் வேண்டிய காரியம் நிச்சயம் நிறைவேறுங்க. நிறைவேறிய பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த காகிதத்தை
நீங்கள் எந்த தெய்வத்தை இஷ்டமாக துணையாக கூப்பிட்டீங்களோ அந்த கோவிலுக்கு சென்று அந்த காகிதத்தை உண்டியலில் ஒரு தொகையுடன் செலுத்தி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.